ஈகை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். வரியார்கொன் றீவதே ஈகை மற்றெல்லாங் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும். நல்லாரெனினுங் கொளல் தீது மேலுலகம் இல் லெனினும் ஈதலே நன்று. பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல, சிறுமையே ஆகும். கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை. எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். இலனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள. தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடிப்பிறந்தவர்களின் பண்பாகும். இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணுமளவு. ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இரக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பழி. பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும். பாத்தூன் மரீஇ யவனை பசினென்னும் தீர்ப்பினி தீண்டலரிது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கணவர். ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தையே அறியமாட்டார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமிய ருணல். பிறருக்கு ஈவதால் குறையக் கூடுமென்று குவித்து வைத்துள்ளவை தாமே உண்ணுவது என்பதும் கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈத லியை யாக்கடை. சாவு எனும் துன்பத்தை விட வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மனத் துன்பம் பெரியது.